நாம் இணைந்து சிந்தித்து கர்த்தருடைய இறுதி அது பவுலுடைய சந்தோஷம் அப்படின்னு மற்றவர்களை பார்த்து பொறாமல் கொள்ளாதீங்க. நான் கர்த்தருக்குள்ள அவர்களுக்காக எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அது போல ஏக சிந்தனையுள்ளவர்களாக இருங்க. மூன்றாவது வசனம் சொல்றது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனம் தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் மேன்மையுள்ளவர்களாக இருந்த கடவுள்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்துடைய இறுதி அழகா சொல்லுது, நாம் பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மை விட மேலானவர்கள், நம்மை விட விசுவாசம் உள்ளவர்கள், நம்மை விட பரிசுத்தம் உள்ளவர்கள், நம்மை விட தேவ அன்பு நிறைந்தவர்கள் என்று நாம் என்ன கடவோம். என்னை விட அவங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஆமா, அந்த இடம் நமக்கு இருக்குமா? சபைக்கு 10 பேர் வரணும். அந்த 10 பேரும் ஒருவருக்கு ஒரு இதை செய்யணும். டேஸ் தான் கம்ப்யூட்டர் பத்தி பேசுறோம்.